தாத்தா எதை தொட்டாலும் அது கேக்காக மாறிவிடும். ஒரு நாள் காலை எழுந்த தாத்தா தேநீர் கோப்பையை எடுத்தவுடன் முழு கோப்பையும் பெரிய சாக்லேட் கேக்காக மாறிவிட்டது. தாத்தா அதிர்ச்சியடைந்தார். ஆனால் அதற்கு பிறகு இன்னும் வித்தியாசமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கின. தலையணையை தொட்டார், அது கேக். படுக்கையை தொட்டார், அது கேக். கதவை தொட்டார், பெரிய கிரீம் கேக்காக மாறிவிட்டது. பயந்த தாத்தா வீட்டை விட்டு வெளியே ஓடினார். வழியில் ஒரு மரத்தை பிடித்தார். உடனே அந்த மரம் முழுவதும் ஸ்ட்ராபெரி கேக்காக மாறிவிட்டது. கிராம மக்கள் அலறி போனார்கள். இது என்ன நடக்கிறது என்று அனைவரும் பயந்தனர். சிறிது நேரத்தில் முழு கிராமத்திலும் இந்த செய்தி பரவிவிட்டது. தூர தூரத்திலிருந்து மக்கள் இதை பார்க்க வந்தார்கள். ஆனால் கிராமத்தின் பெரியவர்கள் பயந்து போனார்கள். இந்த மூதாட்டன் முழு கிராமத்தையும் தொட்டுவிட்டால் எல்லாமே கேக்காக மாறிவிடும் என்று கூறினர். தாத்தாவின் சொந்த மகனுக்கு கூட பயம் வந்தது. அவன் தாத்தாவை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டான். பேரன் பேத்திகள் ஜன்னல் வழியாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அருகில் வர துணியவில்லை. தாத்தாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. கிராம மக்கள் முடிவு செய்தார்கள். தாத்தாவை கிராமத்திலிருந்து வெளியே அனுப்பிவிடுங்கள். தாத்தா தனியாக நடந்து சென்றார். ஒரு முறையும் திரும்பி பார்க்கவில்லை. நடந்து நடந்தே அவர் நகரத்தை அடைந்தார். முழு நாளும் பசியுடன் அமர்ந்திருந்தார். அப்போது ஒரு சிறிய குழந்தை பேக்கரி கடை வெளியே நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். அவன் உள்ளே இருந்த கேக்குகளை ஆசையுடன் பார்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனிடம் பணம் இல்லை. தாத்தா மெதுவாக அவன் அருகே சென்றார். அருகிலிருந்த ஒரு கல்லை தொட்டார். உடனே அது பெரிய வெண்ணிலா கேக்காக மாறிவிட்டது. குழந்தையின் கண்கள் மகிழ்ச்சியை பிரகாசித்தன. அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக அத்தனை சுவையான கேக்கை சாப்பிட்டான். அப்போது தாத்தாவுக்கு ஒரு யோசனை வந்தது. அடுத்த நாள் சாலையோரத்தில் ஒரு சிறிய மேசை வைத்தார். அதில் ஒரு பலகை. தாத்தாவின் மாய கேக் என்று எழுதப்பட்டிருந்தது. தாத்தா மரத்தை தொட்டார், கேக். பெட்டியை தொட்டார், கேக். பிரெட்டை தொட்டார், முழு பிரெட்டும் கேக். மக்கள் கூட்டம் அங்கே குவிந்தது. முதல் நாளிலேயே எல்லா கேக்குகளும் விற்று தீர்ந்து விட்டன. இரண்டாம் நாளில் வரிசை இன்னும் நீண்டது. ஒரு மாதத்திற்கு பிறகு நகரத்தில் தாத்தாவின் மிகப்பெரிய பேக்கரி திறக்கப்பட்டது. டிவி சேனல் மக்கள் கூட அவரை நேர்காணல் செய்ய வந்தார்கள். ஒரு காலத்தில் தாத்தாவை கிராமத்தில் இருந்து விரட்டிய அதே மக்கள் இப்போது இலவச கேக் கேட்டு வந்தார்கள். ஆனால்